ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டு கிச்சனில் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போது இந்த பருப்பு பொடி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு, அதாவது அரை கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 30 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அது மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த போலிக்கு தேவையான மீல் மாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 சிட்டிக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாவை சப்பாத்தி மாவு போல் டைட்டாக பிசையக்கூடாது. கொஞ்சம் இலகினா மாதிரி மாவு பிசையணும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சோம்னா நம்ம போலி ரொம்ப ஹார்டாகிடும், சாஃப்டாக இருக்காது. சாஃப்டாக மாவு இருந்தாக்கா உங்களுக்கு கையில் உருண்டை நல்லா பிடிக்க வரும், அதே மாதிரி நல்லாவும் விரிஞ்சு வரும். இது ஒரு முக்கியமான டிப்ஸ். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பிளாஸ்டிக் ஃபில்ம் போட்டு மூடி வச்சுடுங்க. இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். இந்த மாவு ஊறிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஒரு 75 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க ஒரு பேனில். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். எதுக்கு இப்படி செய்கிறோன்னா இதில் இருக்கிற அழுக்கு தூசி எல்லாத்தையும் எடுக்க தான். நம்ம பாகு காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெல்லத்தை பொறுமையாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம வடிகட்டின இந்த வெள்ளை கரைச்சலை ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை சூடு பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும், தண்ணியும் நல்லா சுண்டிருக்கணும். பருப்பு மசியலைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பை நம்ம உள்ளே சேர்த்ததும் இந்த மிக்சர் கொஞ்சம் இலகுனா மாதிரி ஆகிடும். இது வேக வேக அது நல்லா கட்டி ஆகிடும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் பூவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரமாக நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த பதத்தில் தான் உங்களோட மாவு இருக்கணும். அப்போ தான் நம்ம போலி ஆறின பிறகு கூட 2 விரலால் பிச்சோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். திரட்டுறதுக்கு வாழை இலை இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இல்லைன்னா நெய் தடவிட்டு இதை லேசாக தட்டி உள்ள பூர்ணத்தை வச்சு மூடுங்க. அதை மூடிட்டு கொஞ்சம் அது மேலே நெய் தடவிக்கோங்க. தடவி கையாலே நீங்கள் தட்டி விரிக்கலாம். ரொம்ப அழகாக விரிஞ்சு வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி விரிக்க வரலன்னா உங்கள் மாவு பதம் சரியில்லை.
இல்லைன்னா பூரணம் ரொம்ப கட்டியாக இருக்கும். அடுத்த முறை பார்த்து செஞ்சுருங்க. அடுத்தது ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் நெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திரட்டி வச்ச போலியை சுட்டு எடுக்கலாம். போலி மேலேயும் நெய் தடவி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை சுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வெல்லம் இருக்கிறதுனால சீக்கிரம் அது கருகிடும். ஸோ பார்த்து சுட்டுடுங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நம்மோட சாஃப்டான போலி ரெடி. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் பருப்பு போலி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.